தெரியாம அப்படி என்ன யோசனை? எனக்கு இன்னும் பயமா இருக்குடி. அந்த ஆளை எவ்வளவு தூரத்துக்கு நம்புறதுன்னு தெரியல. கடைசி வரைக்கும் நம்பலாமா? பொண்டாட்டி, வீடு, சொசைட்டின்னு எல்லாத்து மேலேயும் ஒரு பயம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி என் மேல ஆசை வச்சிருக்காருமா. அப்ப முதலே கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதானே? எதுக்கு லாட்ஜுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ள ரவுடிங்களை அனுப்பி எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? இதைத்தாம்மா நானும் கேட்டேன். ஊருக்கு பயந்து வேண்டான்னு சொன்னேன். ஆனா உன்னை பார்க்காம கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல. நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும்னு சொன்னாரு. நீயே நல்லா யோசிச்சு பாருமா. அவர் நினைச்சா ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. ஆனா அவர் நம்ம வீட்டுக்கு தாம்மா 3 வருஷமா வந்துட்டு இருக்காரு. அவரோட சூழ்நிலை புரிஞ்சுக்காம நாம தாமா அவரை கொஞ்சம் ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டோம். எப்படியோ அந்த ஆண்டவன் அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரே. கல்யாணம் நல்லபடியா நடந்து நீங்களும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தாம்மா. வாடா தீனா. வாடா. எங்க 2-3 நாளா உன்னை ஆளையே காணோம். இனி நீ எங்கேயுமே சுத்தக்கூடாது, வீட்டோடயே இருக்கணும். என்னக்கா வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. இத்தனை நாளா ஏன்டா வந்தேன்னு கேட்பீங்க. ஆனா இன்னைக்கு என்னவோ சந்தோஷமா வரவேற்கிறீங்க. அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர்னா எவரு? நம்ம வீட்டுக்கு ராத்திரியில வந்துட்டு போவாரு அவரா இல்ல வேற ஏதாவது அவரா? இந்த திமிரு பேச்சு தானே வேண்டாங்கிற. அதே மாசிலாமணி தான். வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே என்ன யார் கேட்டாலும் மாசிலாமணியோட மச்சான பெருமையா சொல்லிப்பல்ல. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? சீரியஸா சொல்றேங்க, அவருக்கு இருக்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கே வரும். இந்த பம்பர் பிரைஸ் கிடைச்சதுக்கு எனக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு ஓகே சொல்லியிருக்காருன்னா அதுக்கு நான் எடுத்த சீடி தான் காரணம். அது மட்டும் காரணம் இல்ல, என் மேல அவர் உண்மையிலேயே ஆசை வச்சிருக்காரு. ஓகேக்கா, இனிமே நம்ம லைஃப் செட்டில்டு. ஆமா, அந்த சீடி எங்க? எதுக்கு கேக்குறேன்ல, சொல்லு. அதான் அவர் கல்யாணத்துக்கு சமைச்சிட்டார்ல, அதான் இனி எதுக்கு அந்த கர்மம்னு எரிச்சிட்டேன். அது ஏன் கையரிச்சா? பின்னால ஏதாவது தேவைப்பட்டா? எதுக்கும் தேவைப்படாது. நீ சாப்பிடவா, மாமா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வாடா. என்ன 2 பேரும் இப்படி? நாங்க தீபக் எதுவுமே சொல்றது இல்லையே. நல்லா தானே பாத்துக்கிறோம். அப்புறம் அவன் இங்க இருக்க வேண்டான்னு சொல்ற? அம்மா, உன் வாய் சும்மாவே இருக்காது. நீ ஏதாவது திட்டிருப்ப, அதான். இல்லடி, வந்த புதுசுல 2-3 நாள் நான் கோவப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சாலும் நான் கெடுக்கிறதே இல்லை. அம்மா, நான் தீபக்க வெளியில அனுப்புறேன்னு தானே சொன்னேன். அதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லலையே. காரணமே இல்லாம அவனை எதுக்காக வீட்டை விட்டு அனுப்பணும்? அது மட்டும் இல்லாம அவன் மறுபடியும் ஆசிரமத்துக்கு போனா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆசிரமத்துக்கு அனுப்புறேன்னு நான் சொல்லலையே. தீபக் எங்க போனா அவன் நல்லா இருப்பானோ அங்கதான் அவன் போறான். புரியலக்கா. கௌஷிக்கும் பிரியாவும் தீபக்க தத்தெடுத்துக்க போறாங்க. அக்கா, தீபக் யாருன்னு கௌஷிக்கு தெரியுமா? தெரியாது. அதானே அதுல இருக்கிற சுவாரஸ்யமே இல்லம்மா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா நல்லதுன்னு மட்டும் மனசுக்கு படுது. அக்கா, அவன் ஆசிரமத்துல இருந்தாலாவது அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். இப்போ அவன் கௌஷிக் வீட்டுக்கு போயிட்டா உன்னால பார்க்க முடியாது. உனக்கு கஷ்டமா இருக்காதக்கா?
தான் இருக்கும். பரவாயில்ல. ஏன்னா தெரியாத அப்பாவை நினைச்சுக்கிட்டு தீபக்கு படுற கஷ்டத்தை விட என்னோட கஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லை. I'll manage. அண்ணே மாலை ரெடிண்ணே. மாலை ரெடியா? கொண்டுட்டு போய் கார்ல வை. சரிண்ணே. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் என் பொண்டாட்டியை நான் பார்க்க கூடாதா? புடவை நல்லா இருக்கா? வாங்குறப்ப சுமாரா தான் இருந்துச்சு. நீ கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு. சரி வா போலாம். வரேன். போலாமாமா? போலாம். அனிதா ஒரு நிமிஷம் வா. போமா. எப்படி நில்லு. வாமா. சீக்கிரம் வாமா. வரேம்மா. அம்மா ஒண்ணு மாப்பிள தனியா அந்த கார்ல வரட்டும். டேக்கண்ணா அண்ணே அம்மாவும் பொண்ணும் ஒன்னா வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதே ஏன் இருக்கிற போ. இல்லண்ணே புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, தனியா போனாதானே நல்லா ஆமா இருக்கும். மாப்பிள்ள, தம்பி சொல்றது கரெக்ட் தானே. நீங்க 2 பேரும் இந்த வண்டியில வாங்க. அம்மா உங்களுக்கு கார் முன்னாடி வெயிட் பண்ணுங்க. அப்படியா? போய் ஏறிக்கணும். ஆமா சரி. டேக்கண்ணா அண்ணே. எனக்கு எந்த போன் வந்தாலும் அதை நீ அட்டன் பண்ணாத. சரிண்ணே. முக்கியமா என்ன ஆபீஸ்க்கு தேடி வர்றவங்க கிட்ட நான் எங்க இருக்கேன்னு சொல்லாத. சரிண்ணே. நம்ம வீட்டுக்கு தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. சரிண்ணே நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணா சொல்லுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. நான் இப்ப வெளியில புறப்பட்டேன்னா பரவாயில்லண்ணா. இப்ப உங்களை பார்த்துட்டு அப்புறம் நான் புறப்படுறேண்ணா. சரி சரி ரொம்ப நன்றி. நான் இப்ப வரேங்கண்ணா. சரி. அனிதா மினிஸ்டர் என்ன உடனே வர சொல்றாரு. சந்தோஷமான விஷயமா. அநேகமா எனக்கு பதவி கிடைக்குன்னு நினைக்கிறேன். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அதிர்ஷ்டம்னா தாலி கட்டுறதுக்கு அப்புறம் நான் எங்கேயோ போயிருவேன்னு நினைக்கிறேன். அனிதா நீ கோயிலுக்கு போ. 10 நிமிஷத்துல நான் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போ. அது நீங்க சீக்கிரம் வந்துருவீங்க. நான் வந்துடுறேன். நீ போ. டிரைவர் பார்த்து மெதுவா பத்திரம். டாடா டாடா டாடா.
குமாரண்ணா, சொல்லுமா. என்னண்ணா இந்த ரூட்ல போறீங்க? இந்த ரூட்ல போனா சீக்கிரம் போயிடலாமா கோயிலுக்கு? ரொம்ப ஷார்ட் ரூட். லேட் ஆயிடாதுல்ல, சீக்கிரம் போயிருங்கண்ணா. சீக்கிரம் போயிடலாமா? அண்ணா, ஆ. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா அண்ணா. சரிம்மா. அண்ணா, என்னம்மா? ஆச்சா? இதோ முடிஞ்சிருமா? எவ்வளவு நேரம் அண்ணா? அண்ணா, அண்ணா, குமாரண்ணே, அண்ணே, குமாரண்ணா, 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 குமாரண்ணா குல்பி சாப்பிட போயிருக்காரு. ஏய், ஏய், பிடிங்கடா. ஏய், ஏய், போடா, எழுதி. ஏய், எழுதி. விடாத அவளை. ஏய், ஓடு. ஏய், நில்லு. எங்கடி ஓடுற? ஏய், ஏய், விடாதீங்களா? ஓய், நில்லுடா. எங்க போனாலும் விட மாட்டோம். ஏய், விட மாட்டேன் நீ. ஒழுங்கா நில்லு. ஏய், மரியாதை நில்லு. ஏய், ஏய், நில்லு. ஏய், நில்லு. ஏய், நில்லு, சொல்றோம்ல. மாட்டிக்கிட்டியா? இப்ப பேசுடி. எங்ககிட்டயே ஆட்டம் கட்டுறியா? மாட்டின. அண்ணங்கிட்டே சீன் காமிக்கிறானே. ஆட்டம் கட்டியா?
அன்னைக்கு திமிரா பேசுன. இப்ப பேசுடி, பேசுடி. பலம் உடைத்திடும் பகை வரை